ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் டு மென் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விமன் டு மென் அப்படிங்கிற போமை வந்து ஜூடித் ரைட் அப்படிங்கிற போயட் வந்து நமக்கு எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஜூடித் ஆண்ட்ரல் ரைட் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபுல் நேம். இவங்க வந்து 31 மே 1915 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட், என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் கேம்பைனர் ஃபார் அபாரிஜினல் லேண்ட் ரைட்ஸ். அதாவது அபாரிஜினல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த லேண்ட்ஸ்க்கான வந்து போராட்டங்கள், அவங்களோட ரைட்டிங்ஸ்லலாம் வந்து நிறைய அபாரிஜினல்ஸை பற்றி வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் கிறிஸ்டோஃபர் பெர்ன் அவார்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து 3 வருஷம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல. 1964, 1965 அண்ட் 1967 வந்து இவங்க வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவீன்ஸ் கோல்ட் மெடல் ஃபார் பொயட்ரி, ட்ரெயின் ஜேர்னி, மேக்ஸ் த ஓல்டு பிரிசன், இது எல்லாமே இவங்களோட ஃபேமஸ் ஒர்க். அண்ட் நம்ம பார்க்க போகிற போம் கூட இவங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஒர்க் தான். இவங்க 25 ஜூன் 2000 வந்து இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போம் வந்து ஒரு எப்படின்னா, ஒரு அம்மாவோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த டே 1 ப்ரெக்னென்சிலேருந்து அந்த லாஸ்ட்டு டே ஒரு டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கரு அண்ட் அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குழந்தையாகிற வரைக்கும் அந்த அம்மாவோட ஃபீலிங் அண்ட் அந்த பாண்டிங்கை பற்றி வந்து இந்த போமில் ரொம்ப அழகாக வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்குறப்பவே வந்து இந்த போம் ரீட் பண்ணுறப்போ நம்மளால் வந்து அந்த ஃபீலிங்குள்ளே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சம்மரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா, த ஐலெஸ் லேபரர் இன் த நைட், த செல்ஃப்லெஸ் ஷேப்லெஸ் சீட் ஐ ஹோல்டு. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரெக்னென்சியில் வந்து அது ஒரு இருட்டான அந்த நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே அந்த ஊம்பு இருக்கும் இல்லையா, அந்த யூட்ரஸ்க்குள்ளே வந்து நம்ம ஒரு இருட்டான ரூம் அது தானே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு செல்ஃப்லெஸ் ஷேப்லெஸ்னால் குழந்த வந்து உருவாகும்போது வந்து இந்த ஸ்டார்டிங்கில் அதுக்குன்னு எந்த ஒரு ஷேப்பும் இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர், எந்த ஒரு ஃபீச்சர்ஸ், கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஷேப்லெஸ்ஸான சீடு மாதிரி தான் இருக்கும். அதை தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பில்ஸ் ஃபார் இஸ் ரெசக்யூஷன் டே, சைலண்ட் அண்ட் ஷிஃப்ட் அண்ட் டீப் ஃப்ரம் சைட் அப்படின்னா அந்த டெலிவரி டேட்டு வரைக்குமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீடு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அண்டு சைலண்ட்டாக அது வந்து இங்கேயும் அங்கேயும் அந்த வயிற்றுக்குள்ளே வந்து மூவ் ஆகும். அண்ட் அவங்க அந்த குழந்தையோட வளர்ச்சியை வந்து ரொம்பவே அமைதியாக சைலண்ட்டாக அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அந்த 10 மாதம் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை வந்து பார்த்துட்டு அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அந்த பில்டப் வந்து அதாவது அந்த குழந்தை உருவாகிறது வந்து நமக்கு எந்த ஒரு விதத்துலையுமே வந்து வெளியே கண் பார்வைக்கு வந்து தெரியாது. நம்ம கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து நம்மளால் ஒரு இமேஜினே பண்ண முடியாது. இப்படி தான் அது வளரும், இதோட கண் வந்து இப்படி தான் இருக்கும், இதோட கை கால் வந்து இவ்வளோ லென்த்தில் இருக்கும், இது இந்த கலரில் இருக்கும், நம்மளோட என்ன மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த குழந்தையோட அப்பா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்மளால் இமேஜின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. This is no child with a child face. This has no name to name it by. இது என்ன சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, இது யார் முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அதுக்குன்னு எந்த ஒரு பேருமே கிடையாது. ஏன்னா அது பாயா கேர்ளான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளால் நேம் கூட வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. Yet you and I have know it well. This is a hunter and our chase, the third who lay in our embrace அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, குழந்தை வந்து என்ன மாதிரி தான் இருக்கும், ஒன்றை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்கல்ல. என்ன மாதிரி அம்மா சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்கும்னு, என் அப்பா சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்கும்னு. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹண்டிங் அண்ட் சேசிங் எல்லாமே அந்த பேரண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் தட் யுவர் ஆர்ம்ஸ் நோஸ், த ஆக் ஆஃப் ஃப்ளஷ் தட் இன் மை பிரெஸ்ட்.
இதில என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் வந்து அப்பாவோட ஆர்ம்ஸ்ல இருந்தும், ஆர்க் ஆஃப் ஃப்ளெஷ் வந்து அம்மாவோட பிரெஸ்ட்ல இருந்தும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. த ப்ரீஷியஸ் கிறிஸ்டல் ஆஃப் அவர் ஐஸ் இது வந்து அம்மாகிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த பிளட்ஸ் வைல்ட் ட்ரீ தட் க்ரோ தட் இன்ட்ரிகேட் four-headed roses. This is make us the maid. This is a question and reply. The blind heart bittered at a dog. The blaze of light along the blade. On hold me from fear afraid. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஃபுல்லாகவே அம்மா அப்பாவோட அந்த ரத்தத்தினால தான் ஒன்று உருவாயிருக்கும். அந்த 2 பார்ட்னர்ஸுமே இதுக்கு வந்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே தான் வந்து இதுக்கு காரணம். அண்ட் இந்த குழந்தையோட மேக்கர்ஸ் வந்து அவங்க தான். ஸோ இவங்களோட ரிசம்பிள்ஸ் அவங்களோட அம்மா அப்பா அவங்க ஜென்ரேஷன் அவங்க டிஎன்ஏ ஜெனட்டிக்ஸ் தான் வரும். இவங்க தான் மேக்கர்ஸ் அண்ட் மேடுன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த பிளைண்ட் ஹெட் பட்டிங் அட் த டார்க். இந்த குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போது அந்த வயிறு ஃபுல்லாகவே இருட்டாக தானே இருக்கும். அந்த பிளைண்டான ஹெட்டு வந்து அந்த டார்க்கான ரூமுக்குள்ளே வந்து அந்த குழந்தை வயித்துல இருக்கிறப்போ கொஞ்சம்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தலையை முட்டும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அண்ட் அது உலகத்துக்கு வந்து அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு லைட்டையே பார்க்கும். இந்த எர்த்தோட வெளிச்சம், இந்த எர்த் வந்து எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு, அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்குமே தவிர, அன்டில் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து தனக்குள்ளே வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி, அந்த பொறக்க போகிற குழந்தை வந்து ஆணா, பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு ஒரு பேர் கிடையாது. பட் அதோட ப்ரெசன்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து எப்படி வளருது அப்படிங்கிறது தெரியாது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட க்ரோத் வந்து ஒரு சைலன்ஸில் இருக்கும். அந்த டெலிவரி டைம் லாஸ்ட் நெருங்குறப்போ வந்து இது எல்லாமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும், அந்த டெலிவரி ஆக போகிற மம்மிக்கு வந்து அது ஒரு பயத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓ ஹோல்ட் மீ ஃப்ரம் ஐம் அஃப்ரைட். நான் வந்து அந்த டெலிவரி டைமில், அதாவது அந்த மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெலிவரி டைமில் கொஞ்சம் பயப்படுவாங்க, பயந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உடல்ல இருந்து ஒரு உயிர் பிரிஞ்சு வரப்போகுது. அண்ட் இவங்க வந்து ஒரு ஜீவனுக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு புனிதமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிவரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மறுபிறவின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெலிவரி பண்ண போகிற மதருக்கு வந்து அது ஒரு பயத்தை கொடுக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த இருட்டறையிலேருந்து அந்த குழந்தை வெளியே வரச்ச அம்மாவுக்கு வந்து பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமில் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் பேபி வந்து டே 1லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்க. அண்ட் பேபி வயிற்றில் இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எந்த மாதிரி பேசிப்பாங்க, அண்ட் டெலிவரி டைமில் அந்த மதரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த போம் வந்து சொல்லுது. அண்ட் இவ்வளோ தான் வந்து போமோட சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.